கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. 1 யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். First John chapter 3 verses 2 and 3. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். Beloved, now are we the sons of God. இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. It doth not appear how we shall be. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். But we know that when he shall appear, we shall be like him, for we shall see him as he is. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். And every man who had this hope in him purifieth himself as he is pure. நம்முடைய தேவன் நம்மை அழைத்தவர் அவர் எவ்வளவு சுத்தமுள்ளவராக இருக்கிறாரோ அதுபோல நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற சத்தியத்தை இந்த நாட்களில் நாம் தியானித்து வருகிறோம். Today we are meditating the truth that the Lord is pure and we have to purify ourselves to his standard. அவருடைய பரிசுத்தம் என்ன, அவருடைய மேன்மை என்ன, நம்முடைய நிலவரம் என்ன என்பதை கம்பேர் பண்ணி பார்த்தா தான் அந்த பரிசுத்தத்துக்கு நேராக நாம் வளர முடியும். What is his holiness and what is our low estate? When we understand the two distinctions, then can we make ourselves ready. அப்ப தேவனுடைய பரிசுத்தத்தை நாம் அறிந்து கொள்ளும்போது நம்முடைய நிலவரத்தை நாம் உணர்ந்து தாழ்த்தி மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிட்டு நாம் அவருடைய பரிசுத்தத்தில் வளர முடியும். When we come to an understanding about the level of holiness of God, then we can humble ourselves and we can be changed like him. அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல as he is pure, நாம் சுத்தமா இருக்க வேண்டும். we also have to be pure. என்னென்ன காரியங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் சுத்தமா இருக்க வேண்டும் என்ற காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் இருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். In the based on the word of God, we are seeing what are the things we need to keep clean. சுத்தமா இருக்கும்படியாக வேதம் கூறுகிற 10 காரியங்கள். The 10 things that we need to maintain with purity. கடந்த கூட்டத்தில் பாளையம் சுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். In the last meeting we saw that our camp should be pure. பாளையம் என்பது நம்முடைய ஜீவியத்தை காண்பிக்கிறது. The camp, it shows our life. நம்முடைய தங்கி இருக்கிற வீட்டை காண்பிக்கிறது. It shows the house that we dwell in. சபை ஒரு பாளையம் என்று சொன்னேன். The church is a camp. எல்லாம் சுத்தமா இருக்க வேண்டும். And all of this should be maintained in purity. இந்த பாளையத்துக்குள்ள யார் யார் இருக்க கூடாது? Who should not be there in the camp? குஷ்டரோகி இருக்க கூடாது. The leper, பிரமியம் உள்ளவன் இருக்க கூடாது. the man with an issue, சவத்தினால் தீட்டுப்பட்டவன் இருக்க கூடாது. the person defiled by the corpse, கர்த்தரின் நாமத்தை நிந்தித்து தூஷிக்கிறவன் இருக்க முடியாது. a man who blasphemes the name of God, ஓய்வு நாளை ஆசரிக்காதவன் இருக்க முடியாது. a man who does not observe the Sabbath. இப்படிப்பட்டவர்கள் பாளையத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட வேண்டும். All these people should be brought out of the camp. இதை குறித்து நேற்றைய தினத்தில் பார்த்தோம். We saw about this yesterday. இன்றைக்கு நாம் சுத்தமாக இருக்கும்படியாக வேதம் கூறுகிற மற்றொரு காரியம் கைகள். Today the word of God says that we have to keep our hands clean. நம்முடைய கைகள் சுத்த கைகளாக இருக்க வேண்டும். Our hands should be clean hands. சுத்த கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான் என்று வேதம் சொல்கிறது. The word of God says, he that hath clean hands shall increase. 17ஆம் அதிகாரம் யோபு 17:9 படிங்கள். Job 17:9. நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். He that hath clean hands shall become stronger and stronger. இன்னொரு வசனம் கூட சொல்கிறேன். சங்கீதம் 24:4. Psalm 24:4. 24ஆம் சங்கீதம் 3:4 படிங்கள். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. கைகளில் சுத்தமுள்ளவன். He that hath clean hands. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்?
who shall go to the mountain of God? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? Or who shall be established in his holy place? அப்படி சொல்லிட்டு 4ஆம் வசனத்துல 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. In the 4th verse, 4 things are mentioned. அதுல முதல் காரியம் கைகளில் சுத்தம் உள்ளவன். First thing is clean hands. நம்முடைய கைகள் சுத்தமாக இருந்தால் தான் பரிசுத்த பர்வதத்தில் ஏற முடியும். Only if our hands are clean can we ascend into the hill of the Lord. அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருக்க முடியும். And we can stand in his holy place. நம்முடைய கைகள் கரைபடாமல் சுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். Our hands should be kept holy without any blemish in them. யோபுல அழகாக சொல்லியிருக்காரு, சுத்த கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். He that hath clean hands will become stronger and stronger. இங்கிலீஷ்ல stronger and stronger, ரொம்ப பலத்தின் மேல் பலன் அடைந்து போய் கொண்டே இருப்பான். He will become stronger and stronger. எனக்கு தெரிஞ்சு சில விசுவாசிகளுடைய வாழ்க்கை நான் பார்த்திருக்கிறேன். I've seen the life of certain believers. அவங்க கைகள் சுத்தமா இருக்கிறதுனால அவங்க ஆண்டவர் நல்லா ஆசீர்வதிச்சு உயர்த்தி தேசத்துல அவங்க பலத்தின் மேல பலன் அடைந்திருக்கிறார்கள். Because their hands are very pure and very clean, they are increasing in strength in the land. காரணம் அவருடைய கைகள் சுத்தமான கைகள். The reason is that their hands are clean. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய கைகள் சுத்தமா இருக்க வேண்டும் என்றால், If the hands of a child of God should be clean, சுத்தமல்லாத காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில இருக்க கூடாது, அவருடைய கையில இருக்க கூடாது. all the impurity should be removed from their life. நம்முடைய கையில இருக்க கூடாத காரியங்கள் என்று பைபிள்ல சொல்லப்பட்டது என்ன? Certain things should not be found in our hands according to the word of God. பைபிள்ல 10 காரியங்கள் நம்முடைய கையில இருக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறது. The word of God mentioned that 10 things should not be found in our hands. ஒரு தேவனுடைய கையில பிள்ளையினுடைய கையில இருக்க கூடாத 10 காரியங்கள். 10 things that should not be found in the hand of a child of God. ஒன்று விக்கிரகங்கள். First, idols. இரண்டாவது சபிக்கப்பட்ட பொருள். Secondly, the accursed thing. மூன்றாவது பரிதானம். Thirdly, bribes. நான்காவது தீவினை, cruelty. Fourthly, cruelty. ஐந்தாவது கொடுமை. கொடுமை தான் cruelty. தீவினை, evil. Fifthly, evil. ஆறாவது இரத்தம். Sixthly, blood. ஏழாவது தத்தளிப்பின் பாத்திரம். Seventhly, the vessel of trouble. எட்டாவது விலங்குகள். Eighthly, chains. கை விலங்குகள். The chains in the hand. ஒன்பதாவது கள்ளத்தராசு. Ninthly, the false balance. பத்தாவது திருடு. And 10thly, robbery. இதெல்லாம் கைகள் இருக்க கூடாது. These are all things that should not be found in the hands of a child of ஆதாரங்கள் God. தருகிறேன். I'd like to give you a biblical verse. ஏசாயா 31:7 வாசிக்கும்போது, Isaiah 31:7. அவர்கள் கையிலே விக்கிரகங்களை செய்து 31:7 படிங்கள். உங்களுக்கு பாவமாக உங்கள் கைகள் செய்திருந்த வெள்ளி விக்கிரகங்களையும் பொன் விக்கிரகங்களையும் உங்களில் ஒவ்வொருவரும் அக்காலத்திலே வெறுத்து விடுவீர்கள். உங்களுக்கு பாவமாக உங்கள் கைகள் செய்திருந்த வெள்ளி விக்கிரகங்களையும் பொன் விக்கிரகங்களையும் உங்களில் ஒவ்வொருவரும் அக்காலத்தில் வெறுத்து விடுவீர்கள். For in that day every man shall cast away his idols of silver and his idols of gold, which your own hands have made unto you for a sin. இந்த விக்கிரகங்கள் நம்முடைய கையில இருக்க கூடாது. All these idols should not be found in our hands. அது பொன் விக்கிரகமோ வெள்ளி விக்கிரகமோ, whether it's silver or gold. ஆதியாகம புத்தகத்துல நீங்கள் இதை குறித்து வாசிக்கும்போது, when you read about this in the book of Genesis 35ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, chapter 35 verse 4, யாக்கோபு அந்நிய தெய்வங்களை தன்னுடைய கையில் இருந்ததெல்லாம் புதைத்து போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. we see that Jacob took all the strange idols and buried it. 35 பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானது. 35:4 அப்பொழுது அவர்கள் தங்கள் கைகளில் இருந்த அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே கர்வாலி மரத்தின் கீழ் புதைத்து போட்டான். 35:4 அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். யாக்கோபின் வீட்டாரிடத்தில் இருந்த அந்நிய தெய்வங்களை அவர்கள் புதைத்து போட வேண்டியிருந்தது. They had to bury all the strange gods out of the hand of the people who were with Jacob. அந்த யாக்கோபு தன்னுடைய வீட்டாரை பார்த்து சொல்கிறார், and looking at the household, Jacob says, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போடுங்கள். you put away the strange gods which are in your hand. அப்பொழுது அவனுடைய வீட்டார் தங்கள் கையில் இருந்த அந்நிய தெய்வங்களையும்
காதணிகளையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்கள். And they gave unto Jacob all the strange gods which were in their hand and இந்த all the அந்நிய தெய்வங்கள், earrings. இந்த அந்நிய தெய்வங்கள், இந்த விக்கிரகங்கள் என்பது ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எதை காண்பிக்கிறது? What does the strange gods or the idols show in spiritual life? தேவன் இருக்கிற ஸ்தானத்துல எதை கொண்டு வந்து வைக்கிறோமோ அதான் அந்நிய தெய்வம். Whatever you bring to the state where the Lord is, that is a strange god. தேவனை காட்டில் நம்ம எதை அதிகமா நேசிக்கிறோமோ அதான் விக்கிரகம். Whatever you love more than God, that is an idol. இயேசு என்ன சொன்னார்? What did Jesus என்னை say? பார்க்கிலும் அதிகமாய் யாரையாவது நேசித்தால் நீ எனக்கு பாத்திரம் அல்ல. If you love anyone more than me, then you are not worthy of me. ஆண்டவரை தான் நாம் அதிகமா நேசிக்க வேண்டும். We should love the Lord more and more. ஆண்டவர் இருக்கிற ஸ்தானத்துல ஒரு மனுஷனை கொண்டு வந்து வச்சுட்டா அதான் அந்நிய தெய்வம். If you keep a man in the place of God, then that is an idol. இந்த விக்கிரகங்களையோ, These idols இந்த காதணிகள் புறம்பான அலங்கரிப்புக்குரிய காரியம், or the earring of such an outward இது adornment, உன்னுடைய கையில் இருக்கக்கூடாது. these things should not be found in your hands. இதை என்ன செய்ய வேண்டுமா? You know what you should do? இதை நீ புதைத்து போட வேண்டும். You should bury it. உன் கையில நீ அந்நிய தெய்வங்களையும் காதணிகளையும் வைத்துக் கொண்டிருந்தால், If you keep the earrings of strange gods in உன்னுடைய your hand, பிரயாணம் சுமூகமாக இருக்காது. then your journey will not be smooth. நீங்கள் படித்து பாருங்கள், அந்த தெய்வங்களையும் அந்நிய தெய்வங்களையும் காதணிகளையும் புதைத்து போட்ட பிற்பாடுதான் அவர்கள் பிரயாணம் புறப்பட்டு போகும்போது கர்த்தர் அவளை பாதுகாத்தார். 5வது வசனம் படிங்கள். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். யாக்கோபின் குமாரரை அவர்கள் பின்தொடரவில்லை. The people of the land did not pursue after the sons of Jacob, ஏனென்றால் இவர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொண்டார்கள். because they had sanctified themselves. ஆயினாலும் தேவனால் உண்டான பயங்கரம் அந்த பட்டணத்தாருக்கு உண்டானபடினால் யாக்கோபின் குமாரரை அவர்கள் தொட முடியவில்லை. Because of this, the terror of God fell upon the people of the land, so they did not pursue the children of God. அதற்கு முந்தின அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால் யாக்கோபினுடைய குமாரர்கள் அந்த பட்டணத்தில் முக்கியமான சில மனிதர்களை கொன்று போட்டார்கள் என்று படிக்கிறோம். If you see the chapter before that, we see that the sons of Jacob had killed main men in the city. அதனால தான் அந்த இடத்துல அவர்கள் பயங்கரமான ஒரு சூழ்நிலையில அவர்கள் வந்து சிக்கிக் கொள்கிறார்கள். They were caught in a very perilous situation. இப்பொழுது யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தாரை சுத்திகரிக்கிறார். And now Jacob is cleansing his household. அவருடைய கையில் இருக்கிற எல்லா அந்நிய தெய்வங்களையும் வாங்குகிறார். He is asking them to give all the strange gods. அவருடைய கையில் இருக்கிற எல்லா காதணிகளையும் வாங்குகிறார். He removes all the earrings. அதெல்லாம் கர்வாலி மரத்தின் கீழே புதைச்சு போட்டார். And all of them were buried under an oak tree. இப்பொழுது பிரயாணம் புறப்படும்போது, Now when they started with the journey, ஆண்டவரால் உண்டான பயங்கரம் அந்த பட்டணத்தாருக்கு உண்டானபடினால் யாக்கோபின் குமாரரை அவர்கள் பின்தொடரவில்லை. because the people of that city had the terror of God, they did not pursue. இது எதை காண்பிக்கிறது? What does this show? நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்துல நம்முடைய கையில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை புதைத்து போட வேண்டும். Even in our spiritual life, we should bury the strange gods that are in our அப்பொழுதுதான் hands. நம்முடைய பிரயாணம் சுமூகமாக இருக்கும். கர்த்தருடைய பாதுகாவல் நம்மோடு கூட இருக்கும். Only then can our journey be smooth and the presence of God will be with us. கர்த்தர் நம்மை பாதுகாக்க வேண்டுமா? Should the Lord preserve us? கர்த்தருடைய மகிமையான காவல் நம்மோடு இருக்க வேண்டுமா? Should the protection of God be with தேவனால் us? உண்டான பயங்கரம் நம்மை சுற்றிலும் உண்டானவர்களுக்கு இருக்க வேண்டுமா? Do we need the terror of God to be upon all them around us? சத்துருக்கள் நம்மை பின்தொடராமல் இருக்க வேண்டுமா? Should we stop the enemy from pursuing நம்முடைய us? பிரயாணம் சுமூகமாக இருக்க வேண்டுமா? Should your journey be smooth? உங்களுடைய கையில அந்நிய தெய்வங்களும் காதணிகளும் இருக்க கூடாது. You should not have strange gods in your hands, neither அந்த earrings or விக்கிரகங்களை ears. புதைத்து போடுங்கள். You have to bury those ஆண்டவரை idols. காட்டிலும் அதிகமாக நேசிக்கிற எந்த காரியமா இருந்தாலும் சரி, Anything that you love more than God, அதை கையில வச்சிருக்காதீங்க, புதைச்சு போடுங்க. you should not keep in your hand, you should bury it. ஆமென் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இரண்டாவது, சபிக்கப்பட்ட பொருள் ஒன்னும் கையில இருக்க கூடாது. Secondly, you should not have any accursed thing in your hand. உபாகமம் 13:17 வாசிக்கும்போது, Deuteronomy 17:17. சபிக்கப்பட்ட பொருள் ஒன்று உன் கையில் இருக்க வேண்டாம். You should not have any accursed thing in your hand. வாசிங்கள். உபாகமம் 13:17. 13:17. சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நீ கைக்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அவர் சத்தத்துக்கு செவி கொடுப்பாயானால். சபிக்கப்பட்ட பொருள் ஒன்று உன் கையில் இருக்க வேண்டாம். You should not have any accursed thing in your hand. ஒரு தேவனுடைய பிள்ளையின் ஜீவியத்துல இந்த சாபத்தினான பொருள் ஒன்றும் இருக்கக்கூடாது. In the life of a child of God, he should not have any accursed thing in his hand. சாபம் என்று சொல்லப்படுவது எது?
What is curse? இந்த சபிக்கப்பட்ட பொருள் என்று சொல்லப்படுவது எது? When you talk about the cursed thing, சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கும்போது you read the book of Psalms, 15ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம், chapter 15. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் இருக்கிறான். அப்ப வட்டி பணமா என்பது ஒரு சாபமான காரியம். Giving the money for usury, that is a cursed thing. சங்கீதம் 15:5 படிக்கும்போது தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் இருக்கிறான். Psalm 15:5, we see that a man who put not his money to அப்ப usury. நீங்கள் வட்டி வாங்குறவளா இருக்கிறீங்களா? Are you people who give for interest? தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்னென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. உபாகமம் 23:19 கடனாக கொடுக்கிற பணத்துக்கும் ஆகாரத்துக்கும் கடனாக கொடுக்கிற வேற எந்த பொருளுக்கும் உன் சகோதரன் கையில் வட்டி வாங்காயாக தெளிவாக சொல்லியிருக்கிறது. Very clearly it is written that you should not lend for usury. அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே இவ்வளவு தூரம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. Very clearly it is mentioned in the Old Testament period. வட்டி பணம் என்பது சபிக்கப்பட்ட பொருள். The money lent for usury is cursed thing. அதே போல Dowry, அது ஒரு சாபம் தான். that is also a curse. ஏன் பைபிள்ல அப்படி சொல்கிறேன் என்றால், Why is it mentioned like that in the word of God? விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே பைபிள்ல போட்டு. The word of God is very clear that anything that is not born out of faith is sin. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். Anything that is not born out of faith is sin. விசுவாசம் இல்லாதனால தான் நீங்க போய் கேக்குறீங்க. Because you don't have faith, you are going and asking. கமாண்ட் பண்றீங்க, டிமாண்ட் பண்றீங்க. You are demanding it. இவ்வளவு கொடுக்கணும் அவ்வளவு கொடுக்கணும் கேக்குறீங்க. You are saying you have to give so much. அப்ப விசுவாசம் இல்ல உங்களுக்கு. So you don't have faith. இன்னும் கூட சொல்கிறேன், பிறனுக்குள்ள யாதென்று இச்சியாது இருப்பாயாக. Again I say you should not covet anything that belongs to பிறனுடைய others. பணத்தை ஏன் இச்சிக்கிறீங்க? Why should you covet the இச்சிக்கிறதுனால தானே கேக்குறீங்க. Because you covet your ask. இச்ச வந்ததனால தானே கேக்குறீங்க. Because of your covetousness you are asking. பிறனுக்குள்ள யாதென்று இச்சியாது இருப்பாயாக. Do not lust anything that belongs to others. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். Everything that cometh without faith is sin. டவுரி நீங்க கேட்டீங்கன்னா அந்த பணம் உங்களுடைய கையில இருக்கிற வரைக்கும் சாபம் தான். If you ask for dowry, as long as that money is in your hand, சரித்திரத்துல நிறைய பேர் சொல்லி இருக்காங்க, பிரதர் நாங்க டவுரி வாங்கணும், அந்த பணம் எங்க கையில நிலைக்கவே இல்லை, ஒரு வருஷத்துல அது காலி ஆயிடுச்சு. In my history, many people have told me that they've got dowry, but the money did not stand in their hands. Within 1 year, it got இதெல்லாம் lost. சாபத்திலான பொருள்கள். All these are cursed things. இதெல்லாம் நம்முடைய கையில இருக்க கூடாது. These things should not be found in our hands. வட்டி பணம் இருக்கிறதா? Do you have money that you lend for usury? டவுரி பணம் இருக்கிறதா? Do you have a dowry cash? இதெல்லாம் சாபத்திலான பொருள்கள். All these are cursed things. அடுத்து மூன்றாவது, பரிதானம் நம்முடைய கையில இருக்க கூடாது. We should not have bribes. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் படிக்கும்போது, 1 Samuel chapter 8 verse 3. சாமுவேலின் குமாரர் கைகளில் பரிதானம் வாங்கினார்கள். அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல், இளையவனுக்கு பெயர் அபியா. அவர்கள் பேர்சோபாவிலே நியாயாதிபதிகளாய் இருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். சாமுவேலுடைய குமாரர்கள் பரிதானம் வாங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is written here that the sons of Samuel, they took bribes. சாமுவேல் எப்படி இருந்தான்? But how was Samuel? சாமுவேலை குறித்து என்ன வாசிக்கிறோம்? What is the testimony of Samuel? சாமுவேல் 12:3 படிக்கும்போது, 1 Samuel chapter 12 verse 3. சாமுவேலுடைய ஜீவித்தின் அறிக்கையை பாருங்கள். Look at the witness of the testimony of the life of Samuel. 12:3 படிங்கள். இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்ததற்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கிக் கொண்டு கண்சாடையாய் இருந்தேன் சொல்லுங்கள். யார் கையில் பரிதானம் வாங்கிக் கொண்டு கண்சாடையாய் இருந்தேன்? In whose hands have I received the bribes to blind my eyes thereby? சொல்லுங்கள், அப்படியுண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். சொல்லுங்க, நான் திரும்ப கொடுக்கிறேன். If you say so, I will repay you. பரிதானம் நான் வாங்கவில்லை. I have not received bribes of anyone's hand. யாருடைய கழுதை நான் எடுத்துக்கொண்டேன்? Whose ass have I taken? யாருடைய எருதை நான் எடுத்துக்கொண்டேன்? Whose ox have I taken? யாருக்கு நான் அநியாயம் செய்தேன்? Whom have I defrauded? யாருக்கு நான் இடுக்கண் செய்தேன்? Whom have I oppressed? யார் கையில நான் பரிதானம் வாங்கினேன்? In whose hands have I received the bribe? நான் திரும்ப கொடுக்கிறேன். If you say I will return it. கையில பரிதானம் வாங்காதவன். He was a man who did not take bribes in his hands. அதே நேரத்துல அவனுடைய பிள்ளைகள் 2 பேர் இருக்காங்க. At the same time he has 2 children.
ஒருத்தன் பேர் யோவேல், இன்னொருத்தன் பேர் அபியா. One is Joel, the other is Abiah. அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல், And his sons did not walk in his ways, பொருளாசைக்கு சாய்ந்து, and they went behind covetousness. பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். They took bribes and perverted judgment. அப்பா எப்படி இருக்கிறார் பாருங்க, பிள்ளைங்க எப்படி இருக்கு பாருங்க. See how the father is and how the children are. அப்பா பரிதானம் வாங்காம இருக்கிறார். The father does not take bribes. அப்பா லஞ்சம் வாங்காதவரா இருக்கிறார். The father does not take any gifts. பையங்க ரெண்டு பேரும் லஞ்ச பேர் வழியில இருக்கிறார். But the children are taking bribes. ஓ, நம்முடைய கையில பரிதானம் வாங்க கூடாது. We should not take bribes with our பரிதானம் hands. வாங்கினால் என்ன நடக்கும்? If we take bribes, what will happen? வேதம் சொல்கிறது பரிதானம் கண்களை குருடாக்கும். The word of God says that the bribes, it will blind the eyes. யார் பரிதானம் வாங்குறார்களோ Whoever takes bribes, அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டு விடுகிறது. their eyes have become blind. பரிதானம் வாங்கி உன்னுடைய கண்கள் குருடாக்கப்படாதபடிக்கு உன்னுடைய கைகள் சுத்தமா இருக்க வேண்டும். Your hands should be clean so that you don't take bribes and make your eyes blind. பரிதானம் வாங்கும்போது கண்கள் குருடாகிறது மாத்திரமல்ல, Not only does bribes cause your eyes to become blind. பைபிள்ல போட்டிருக்கு பரிதானம் வாங்கினால் இருதயத்தை அது கெடுக்கும் என்று சொல்லியிருக்கிறது. The word of God says that if you take bribes, it will spoil your heart. பிரசங்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படித்து பாருங்க. Ecclesiastes 7:7. இடுக்கனானது ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும், பரிதானம் இருதயத்தை கெடுக்கும். பரிதானம் இருதயத்தை கெடுக்கும். Ecclesiastes 7:7. 7:7. பரிதானம் இருதயத்தை கெடுக்கும். Surely oppression maketh the wise man mad, and a gift destroyeth the heart. Destroy the heart. இருதயத்தை அழிச்சிடுமா. The gift destroyeth the heart. பாத்தீங்களா, பரிதானம் வாங்குனீங்கன்னா இருதயம் அழிஞ்சு போயிடும். அப்படின்னு அர்த்தம். ஹார்ட் டிசீஸ் கூட வரலாம். If you take bribes, you might even have heart disease. ஹார்ட் டிசீஸ் இருதயம் கெடுக்கும், இருதயத்தை அழிக்கும். It will oppress and destroy the heart. லஞ்சம் வாங்கினா இருதயம் கெட்டு போகும். If you take bribes, your heart will be destroyed. லஞ்சம் வாங்கினால் கண்கள் குருடாக்கப்பட்டு போகும். If you take gifts, then your eyes will become blind. பரிதானம் நம்முடைய கையில் இருக்க கூடாது. We should not take gifts. பரிதானம் வாங்குறவர்கள், He that taketh the gift, கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏற முடியாது. they cannot go ascend into the holy mountain of God. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான், அவன் தான் அசைக்கப்படுவதில்லை. He, the man who does not give his money for usury and neither taketh bribes, he shall not be moved for any சங்கீதம் forever. 15:5 வாசிக்கிறோம். In Psalms 15:5 we தன் read that. பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாக பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான், இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. He putteth not out his money to usury, nor taketh the reward against the innocent. He that doeth these things shall never be moved. எவ்வளவு அழகா சொல்லியிருக்கு பாருங்க. இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. He that doeth these things shall never be moved. நீங்க மட்டும் வட்டி வாங்காம, பரிதானம் வாங்காம, லஞ்சம் வாங்காம நீங்க இருந்தீங்கன்னா உங்களை யாரும் அசைக்க முடியாது. If you don't take bribes, if you don't take gifts, then you will never be moved. ஐயோ தெரியாம நாங்க வட்டி வாங்கிட்டோமே, திருப்பி கொண்டு போய் கொடுங்க. If you've taken bribes, you return it. தெரியாம நாங்க லஞ்சம் வாங்கிட்டோமே, கொண்டு போய் கொடுங்க. If you've taken gifts, return it. தெரியாம நாங்க டவுரி வாங்கிட்டோமே, போய் கொடுங்க. If you've taken dowry, return it. ஏமாத்தி நாங்க வாங்கிட்டோமே, போய் கொடுங்க. We cheated திருப்பி others, கொடுத்துருங்க, you திருப்பி return கொடுத்துருங்க. you return all of that. உங்கள்ட்ட அந்த சபிக்கப்பட்ட பொருள் ஒன்று உங்க வீட்டில் இருக்க வேண்டாம். You should not have any accursed thing in your house. உங்களுடைய கையில சபிக்கப்பட்ட பொருள் இருக்க வேண்டாம். You should not have any accursed thing in your உங்களுடைய hand. கையில பரிதானம் இருக்க வேண்டாம். You should not have any gifts in your hand. உங்களுடைய கையில அந்நிய தெய்வங்கள் இருக்க வேண்டாம். You should not have strange gods in your hand. அடுத்து நம்முடைய கையில தீவினை இருக்க கூடாது. You should not Evil, have cruelty, evil. in your hand. சங்கீதம் 26:10 படிக்கும்போது அவருடைய கைகளில் தீவினை இருக்கிறது என்று படிக்கிறோம். In Psalm 23 we read that they had evil in their hands. 26:10 படிங்க. 26:10. அவர்கள் கைகளிலே தீவினை இருக்கிறது, அவர்கள் வலது கை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கைகளிலே தீவினை இருக்கிறது. In whose hands is mischief? யார் அவர்கள்? Who are they? 9ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிற, என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்தப் பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதையும், அவர்கள் கைகளிலே தீவினை இருக்கிறது. Gather not my soul with sinners, nor my life with bloody men, in whose hands is mischief. யார் அவர்கள்? Who are they? பாவிகளும் இரத்தப் பிரியரும். They are sinners and the bloodthirsty. அவருடைய கைகளில் தீவினை இருக்கிறது. நம்முடைய கைகளில் தீவினை இருக்கக்கூடாது. We should not have mischief in our hands. பாவிகளும் இரத்தப் பிரியருடைய கைகளில் தீவினை இருக்கிறது. In the hands of the sinners and bloody men there is mischief. உதாரணத்துக்கு நீங்கள் ஆமானை எடுத்துக்கொள்ளுங்கள். For example, consider Haman. ஆமான் யூத ஜனங்களுக்கு தீமை செய்யும்படியாக
கிளம்பினான். Haman wanted to do evil to the children of Israel. அவனுடைய கையில தீவினை இருந்தது. And he had mischief in their hands. அவனுடைய நோக்கம் என்ன? What was his purpose? யூத ஜனங்களை அழிக்க வேண்டும். Destroy the children of Israel. யூத ஜனங்கள் கொல்லப்பட வேண்டும். The Jews should be destroyed from the face of the earth. அவன் எந்த விதத்தில் தீமையாக கிரியை செய்கிறான் பாருங்க. For that, see how he works in a deceitful fashion. அதுக்கு என்ன சொல்றான் பாருங்க. ராஜாட்ட போய் Looking at the king, he says, அவன் செய்த தீவினை என்ன? what was the mischief he did? எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் சொல்கிறான். The book of Esther chapter 3 verse 8 and 9. உம்முடைய ராஜ்யத்துல ஒரு விதமான ஜனங்கள் சிதறி இருக்கிறாங்க. There is a group of people scattered அவருடைய about. வழக்கங்கள் எல்லாம் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கு விகற்பமா இருக்குது. And their policies are different from the other people. ராஜாவின் கட்டளைகளை கைக்கொள்ளுகிறதில்லை. They do not keep the commandment of the king. ராஜா அவங்களை சும்மா அப்படி விட்டுக்கிறது நியாயம் கிடையாது. And it is not good for the king to allow them to ராஜாவுக்கு live. சம்மதியானால் அவங்களை அழிக்க வேண்டும். So the king should destroy them. அதற்காக நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையில் கொடுப்பேன் என்றார். And he said, I will pay 10,000 talents of silver to the hands of those that have the charge of the எவ்வளவு business. தந்திரமா வந்து ராஜாட்ட பேசுறான் பாத்தீங்களா? See how deceitfully he speaks with the king. அவருடைய கையில் இருந்த தீவினையை பாருங்கள். See the mischief in his hands. வாசிங்கள் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாய் இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கைக்கொள்கிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயமில்ல. ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையில் கொடுப்பேன் என்றார். எப்படி ஒரு தீவினை செய்கிறான் பாருங்கள். See the mischief that he does. ராஜாவை ஏமாந்துட்டாரு. He has cheated the king. சரின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய கையில் இருந்த மோதிரத்தை கழற்றி அவனிடத்துல கொடுத்து நீ உன்னுடைய இஷ்டப்படி செய்ய சொல்றார். அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி செய்யலான்னு சொல்றார். The king gave him the ring and told him to do as he pleases. 13ஆம் வசனத்தில் படிக்கும்போது ராஜாவுடைய கட்டளையின்படியே ஆதார் மாதம் 13ஆம் தேதியில சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் சகல யூதரையும் அழித்து கொண்டு போட கொள்ளையிட அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. And the letters were sent by the messengers of the king into different provinces that on one day the Jews should be destroyed. ஆமானுடைய கையில தீவினை இருந்தது. There was mischief in the hand of Haman. இன்னும் கூட பாருங்க, அந்த மொர்தெக்காயை தூக்கி போறதுக்காக இவன் ஒரு தூக்குமரம் செய்றான். And he also makes a gallows so that he can hang Mordecai on it. என்ன நடந்தது தெரியுமா? You know what happened? வாசிங்கள் எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்படியே ஆமான் மொர்தெக்காய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் 7:10. அப்பொழுது ராஜா எஸ்தர் 7:10 படிங்கள். அப்படியே ஆமான் மொர்தெக்காய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்திலே ஆமானை தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. தூக்கு மரத்தை செய்யறதுக்கு தீர்மானம் பண்ணது யாரு? Who wanted to make the gallows? அவனுடைய மனைவியும் அவனுடைய சிநேகிதர் சுரேஷும் சொல்கிறார்கள் 50 முழ தூக்கு மரம் செய்யணும். 50 முழ உயரமான அந்த தூக்கு மரத்தில் நீர் மொர்தெக்காயை தூக்கி போடும்படி ராஜாவினிடத்தில் சொல்ல வேண்டும். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். எந்த கையில தூக்கு மரம் செய்தானோ அதே தூக்கு மரத்தில் அவனை தூக்கி போட்டான். With the same hand he made the gallows, with the same gallows he had to hang. அவனுடைய கையில தீவினை இருந்தது. தீமை விதைத்தான், தீமையை அறுத்தான். He sowed mischief and he reaped mischief. படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான். He that digs கல்லை a pit, புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும். he that rolls a stone, the stone will roll back on him. மொர்தெக்காய் மேல கல்ல புரட்டினா அந்த கல் இவன் மேலே திரும்பி விழுந்து. He wanted to roll the stone on Mordecai, but that stone rolled மொர்தெக்காய்க்கு on him. படுகுழியை வெட்டினா அந்த குழியில இவனே விழுந்துட்டான். He dug a pit for Mordecai, but he fell மனுஷன் எதை into it. விதைக்கிறானோ அதே அறுப்பான். Men shall reap what they sow. அவனுடைய கையில தீவினை இருந்தது. There was iniquity in his அவன் hands, தீவினை செய்ய ஆயத்தப்பட்டான். and he wanted to do கடைசியில் mischief. அவனுக்கு தான் தீமை வந்தது. தீவினை அறுத்தான். But finally he was the one who reaped mischief. அடுத்து நம்முடைய கையில கொடுமை இருக்க கூடாது.
We should not have any சங்கீதம் cruelty. 58:2 அவருடைய கைகளில் கொடுமை இருக்கிறது என்று வாசிக்கிறோம். In Psalm 52 we read that there is cruelty in their hands. 58:2 படிங்கள். மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள், பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்திக் கொடுக்கிறீர்கள். உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்திக் கொடுக்கிறீர்கள், மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்திக் கொடுக்கிறீர்கள். You work wickedness, you weigh the violence of your hands in the earth. மனதார நியாயக்கேடு செய்கிறவர்களுடைய கையில கொடுமை இருக்கிறது. Those who work wickedly, they have the violence in their hands. நம்முடைய கைகளில் கொடுமையான காரியம் காணப்படக்கூடாது. We should not have any violence in our hands. பைபிள்ல ரெண்டு பேரை குறித்து சொல்லியிருக்குது, அவங்களுடைய கையில் இருந்த கருவிகள் கொடுமையின் கருவிகள் சொல்லி. Concerning two people, the word of God says that they are the instruments of destruction. யார் அவர்கள்? Who are they? லேவியும் சிமியோனும். Simeon, Levi. அவருடைய கையில கொடுமையின் கருவிகள் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. They have instruments of violence in their hands. ஆதியாகமம் 49 அதிகாரம் 5 வசனம். Psalm 49, Genesis 49 verse 5. சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். அடுத்த வசனம். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். நம்முடைய கையில கொடுமை இருந்துச்சுன்னா இதுதான் நியாயத்தீர்ப்பு. If you have cruelty in your hands, this is the judgment. வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள். See what the word of God says. அவர்கள் கோபமும் கொடுமையான மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. Let their anger and their cruelty be accursed. யாக்கோபிலே அவர்களை பிரியும்படியாக நான் செய்வேன். I will cause them to be severed in இஸ்ரவேலிலே Jacob. அவர்களை சிதற பண்ணி விடுவேன். And I will divide them in Jacob. இவர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? You know what they did? தங்களுடைய அகங்காரத்தினாலே ஒரு புருஷனை கொன்றார்கள். Because of their கோபத்தினாலே anger, ஒரு புருஷனை கொன்றார்கள், அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார். because of their anger, they slew a man, and their self-will they dig down a wall. கொலை செய்கிறது, துணிகரமான காரியங்களை செய்யறவங்க கையில கொடுமை உள்ளவர்கள். Those who murder, those who are involved in all kinds of cruelty, they have violence in their hands. இன்னைக்கு கூட பாருங்க, பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் சாதாரணமா கொலை செய்றாங்க. Even in the papers you can see many people committing murder easily. இந்த கொலை செய்கிறவர்கள், கொள்ளையடிக்கிறவர்களுடைய கையிலெல்லாம் இருக்கிறது தான் தீவினை, கொடுமை. Only violence and cruelty are in the hands of those who commit murder. ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய கையில இந்த கொடுமை இருக்க கூடாது, கொடுமையின் கருவிகள் இருக்க கூடாது. A child of God should not have the instruments of cruelty or violence in their hands. மனதார நியாயக்கேடு செய்கிறவர்கள், With their whole heart they do wickedly. ஐயோ செய்யற நியாயக்கேடுன்னு தெரியும், ஆனா மனதார செய்கிறவர்கள். They know that what they do is wickedness, but they wholeheartedly do it. தப்பு செய்யறோம் தெரியும், ஆனா துணிஞ்சு மனதார செய்கிறவர்கள். They know that what they're doing is a mistake, but they still go ahead and do it. அவருடைய கையில தான் கொடுமை இருக்கிறது. They are the ones who have cruelty in their hands. அடுத்து ஆறாவது, இரத்தம் இருக்க கூடாது. Sixthly, you should not have blood. ஏசாயா 1:15 வாசிக்கும்போது, Isaiah 1:15. உங்கள் கைகள் இரத்தத்தால் நிறைந்திருக்கிறது. Your hands are full of blood. நம்முடைய கையில இரத்தம் இருக்குதா? Do we have blood in our hands? வாசிங்கள் ஏசாயா 1:15. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. Your hands are full of blood. அப்ப நம்முடைய கையில இரத்தம் இருக்குதா? Do we have blood in our hands? இரத்தம் சிந்துறதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? You know what is the meaning of shedding of blood? ஒரு ஆளு உங்களை பழி வாங்கிட்டா, இல்லைன்னா உங்களுக்கு ஒரு தீமை செஞ்சுட்டா, பதிலுக்கு நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? ரத்தம் சிந்தனும், அவங்களுக்கு நம்ம ஒரு ரத்தத்தை சிந்தனை நினைக்கிறீங்களா? அதுக்கு பேர் தான் பழி வாங்குற ஸ்பாவம். When someone does any harm to you, you want to retaliate. That is the nature of shedding of blood. ரத்த சிந்த துடிக்கிறவர்கள், Those who have this urge to shed blood. எனக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க பிரதர், சும்மா விடக்கூடாது, அவங்களை எப்படியாவது ஒரு வழி பண்ணணும். அந்த சுபாவம், பழி வாங்குற எண்ணம் இருந்துச்சுன்னா உங்க கையில ரத்தம். This person has done all this to me, I have to somehow retaliate. If you have this nature of taking vengeance, then you have blood in your hands. சிலர் மனதில் நினைப்பாங்க, Some people will think in the mind, இப்படிலாம் பண்றாங்க, இவங்களாம் நல்லா இருக்கலாமா?
They have done all this, can எனக்கு they be ரோமம் good? இப்படிலாம் பண்ணிட்டாங்களே, They are doing all these things against எனக்கு me. ரோமம் இப்படிலாம் செஞ்சிட்டாங்களே, They've done all these things against me. எனக்கு ரோமம் இப்படிலாம் பேசிட்டாங்களே. They've spoken all these words against அவங்கள me. ஆண்டவர் சும்மா விடக்கூடாது. The Lord should not leave them alone. அவங்கள ஆண்டவர் நியாயம் தீர்க்கணும். The Lord should judge them. அந்த பழிவாங்குற எண்ணம் இருக்குதா? You have the nature of taking vengeance. பழிவாங்குறது சுபாவம் இருக்குதா? You have the character of சமயம் taking கிடைச்சுச்சுனா vengeance. பழி வாங்கிடுவாங்க. If you get the opportunity, they will retaliate. சான்ஸ் மட்டும் கிடைச்சுச்சுனா போதும் பழி வாங்கிடுவாங்க. If they get the chance, then they will take vengeance. கைகள் இரத்தத்தால் நிறைந்திருக்கிறது. Their hands are full of blood. பைபிள்ல போட்டிருக்கிறது கர்த்தர் அதை வெறுக்கிறார் என்று சொல்லியிருக்கு. The word of God is mentioned that the Lord hates that. நீதிமொழிகள் 6:17 வாசிக்கும்போது Proverbs 6:17. கர்த்தர் 6 காரியங்களை வெறுக்கிறார். The Lord hates அதுல 6. ஒன்னு குற்றமற்றவருடைய இரத்தம் சிந்தும் கை. The hands that shed innocent blood. 6:17. அவையவன மேட்டிமையான கண், பொய்நாகு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை. குற்றமற்றவர்கள் அவங்களுடைய இரத்தத்தை போய் சிந்த நினைக்காதீங்க. Do not go to shed the blood of the guiltless. 59:3 ஏசாயால வாசிக்கும்போது அவர்கள் கைகள் இரத்தத்தால் நிறைந்திருக்கிறது. 59:3 படிங்கள் ஏசாயா. Isaiah 59:3. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது. Your hands are defiled with blood and your fingers with கைகள் iniquity. இரத்தம், விரல்கள் அக்கிரமம். There is blood in the hands and fingers with iniquity. இந்த இரத்தக்கரையும் அக்கிரமக்கரையும் இருந்தால், If you have the blood and the iniquity, உதடுகள்ல பொய் பேசுகிறவர்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறதாக இருக்கிறது. then your lips will speak lies and your tongue muttereth perverseness. அப்ப நம்முடைய கைகள்ல இரத்தக்கரை இருக்க கூடாது. Our hands should not have blood. அக்கிரமத்தின் கரை இருக்க கூடாது. There should not be stain of iniquity. உதடுகள் பொய்யை பேசுறதா இருக்க கூடாது. Lips should not speak lies. சரி, பைபிள் எப்படி கையில ரத்தம் சிந்தினவன் யார்? So who's the one who shed blood with his hands in the word of God? உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம். Let's see an example. காயின். Cain. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கினபடினால் பூமியிலே சபிக்கப்பட்டிருப்பாய். And the Lord said, ஆதியாகமம் 4:11 படிங்கள். Genesis 4. உன் சகோதரனுடைய இரத்தத்தை நீ வாங்க உன் கையை திறந்தபடினால் நீ பூமியிலே சபிக்கப்பட்டிருப்பாய். இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். சபிக்கப்பட்டிருப்பாய். உன் சகோதரன் குற்றமில்லாதவன் அந்த ஆபேல். You will be a cursed. அவனுடைய கிரியைகள் நீதியுள்ள கிரியைகள். All the works of Abel are good. அந்த நீதிமானாகிய இந்த ஆபேல் உன்னுடைய சகோதரனுடைய இரத்தத்தை நீ வாங்குறதுக்கு நீ துடிச்ச பத்தியா, அதனால நீ பூமியில சபிக்கப்பட்டு போயிருப்பாய். Because you wanted to take the life of your righteous brother, you will be cursed in the world. பழிவாங்குதல் எனக்குரியதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். Lord says, vengeance is mine. பழிவாங்குதல் எனக்குரியதுனால நீங்க பழிவாங்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார். He says, vengeance is mine and I will repay. அப்படிப்பட்ட நாம் தேவ சித்தத்துக்கு மாறாக பழிவாங்க கிரியை செய்தால் நம்முடைய கைகள் இரத்தத்தால் கரைப்பட்டிருக்கிறது. If we do things that are contrary to the word of God, then our hands have become stained with blood. அடுத்து நம்முடைய கையில தத்தளிப்பின் பாத்திரம் இருக்க கூடாது. We should not have. ஏசாயா 51:22 படிங்கள். ஏசாயா 51:22. Isaiah தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நான் எடுத்து போடுகிறேன். 51:22. கர்த்தராகி உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனும் ஆனவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். The cup of trembling. இந்த தத்தளிப்பின் பாத்திரம் நம்ம கையில இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை எப்ப பார்த்தாலும் தத்தளிச்சுட்டே தான் இருக்கும். If you have the cup of trembling in your hand, our life will always be trembling. விசுவாசிகளுடைய வாழ்க்கை பாருங்க, கொந்தளிக்கிற கடலை போல தத்தளிக்கிற ஒரு வாழ்க்கையா தான் இருக்கு. When you see the life of certain believers, then their life is like the boisterous sea and roaring waves. சமாதானம் இல்ல, மன அமைதி இல்ல, நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, ஒரே புலம்பல், வேதனை, துக்கம், சஞ்சலம், வருத்தம், முறுமுறுப்பு, பலவிதமான கேள்விகளை கேட்டுக்கொண்டு தத்தளிக்கிறதான ஒரு ஜீவியமா இருக்கு. There is no peace, there is no tranquility, there is no rest, always asking questions, and a life that is fully trembling. உன்னுடைய கையில இருக்கிற பாத்திரம் தத்தளிப்பின் பாத்திரமா இருக்குதா? ஆண்டவர் அதை எடுத்து போடணும்ன்றார். எடுத்து போட விரும்புகிறேன்னு சொல்கிறார். If the cup that is in your hand is trembling, the Lord desires to take it out. ஆனா நம்முடைய கையில இருந்து நீக்கி போடணும்னா இந்த வாக்குத்தத்தத்தை யாருக்கு முதல்ல சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்க. But if it has to be taken out of our hand, first see whom the promise is given. சிறுமைப்பட்டவளே, 21 படிங்க. ஆகையால் சிறுமைப்பட்டவளே,
மதுபானம் குடியாமல் வெறி கொண்டவளே நீ கேள். நீ சிறுமைப்பட்டவளாயிருந்தால் மதுபானம் குடியாமல் நீ வெறி கொள்ள வேண்டும். கவனமா கேளுங்க. இந்த வாக்குத்தத்தம் யாருக்குன்னா, ஒன்னு சிறுமைப்பட்டவள், this promise is for those who are afflicted. இரண்டாவது மதுபானம் குடியாமல் வெறி கொண்டவள், and secondly those who are drunken without having wine. This for them this promise நீங்க is there. சிறுமைப்பட்டவளா இருக்க வேண்டும். You should be afflicted. அது எதை காண்பிக்கிறது? What does that show? கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்துற பாதையில நடத்தும் போது, when the Lord leads you in paths of affliction, நீ மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்கணும். wholeheartedly you need to surrender. சிறுமைப்பட்டவள்னா யார் தெரியுமா? You know who are the afflicted? முதலாவது தேவன் அவளை சிறுமைப்படுத்துகிறார். Firstly the Lord humbles you. இரண்டாவது மனுஷர்கள் அவரை சிறுமைப்படுத்துகிறார்கள். Secondly you have men who humble you. மூணாவது அவள் தன்னைத்தானே சிறுமைப்படுத்திக் கொள்கிறார். Thirdly a person humbles himself. ஹல்லேலூயா. தேவனால் நாம் சிறுமைப்படுத்தப்பட வேண்டும். We should be humbled by God. தேவன் சொல்கிறார், உன்னை நான் சிறுமைப்படுத்தி பின்னாட்களில் நன்மை செய்வேன். I will humble you now so that I can do good for you in the latter days. பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு இப்பொழுது கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்துகிறார். Right now the Lord is afflicting you so that he can do good for you in the latter days. சிறுமைப்படுத்துடைய நோக்கம் என்ன தெரியுமா? You know what is the reason for the Lord to afflict you and humble you? பின்னாட்களில் நமக்கு நன்மை செய்ய போகிறார். So that he can do the good thing for you in the days to தேவனால் come. சிறுமைப்படுத்தப்பட்டவளாக இருக்க வேண்டும். So we should be people who are humble. மனுஷர்கள் கூட நம்மளை சிறுமைப்படுத்துவார்கள். Even men will humble others. அதுவும் நன்மைக்கு தான். Even that is for good. நமக்குள்ள இருக்கிற சுய பெருமை எல்லாம் உடையும். All the self pride in us will be removed. நமக்குள்ள இருக்கிற சுய பெருமை எப்படி உடையும்? How will the self pride be removed from us? சில நேரம் மனுஷர்கள் நம்மை சிறுமைப்படுத்துவார்கள். Sometimes men they will humble us. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், மனுஷரை எங்களுடைய தலையின் மேல் ஏறி நடக்க பண்ணினீர். In the book of Psalms we read that the Lord you have ஏறி caused men நடந்து to walk on போனாங்கன்னு our சொல்லல, heads. ஏறி நடக்க பண்ணினீர். கர்த்தர் தான் அனுமதிக்கிறார். The Lord is the one who allowed that to happen. மனுஷர்கள் தலையின் மேல ஏறி நடந்து போனாங்கன்னு எழுதல, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி நடக்க பண்ணினீர். The Lord caused the men to walk on our heads. தேவன் அனுமதிச்சு தான் மனுஷங்க சிரமப்படுத்துறாங்க. These are all things that are allowed by God. வாசிங்க சங்கீதம் 60. மனுஷரை எங்களுடைய தலையின் மேல் ஏறி நடக்க பண்ணினீர். 66:12. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். 66:12. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். ஏறி நடந்து போனாங்கன்னு சொல்லல, You have caused men to walk. மனுஷர்கள் எங்கள் தலையில ஏறி நடந்து போக நீர் பண்ணினீர். Lord, you have caused men to ride on our heads. இப்ப மனுஷர்கள் நம்ம சிரமப்படுத்துவாங்க. Even men will afflict us. தேவன் அனுமதிக்கிறார். Something that the Lord is allowed. அப்பதான் உன்னுடைய கையில் இருக்கிற தத்தளிப்பின் பாத்திரம் போகும். Only then the cup of trembling. நமக்குள்ள பரிசுத்தப்படாத சுபாவங்கள், பெருமை, மேட்டிமை, அகங்காரம், இருமாப்பு, துணிகரம், சுயம், ஆணவம், நான் என்ற மமதை, நமக்குள்ள இருக்கிறதான பரிசுத்தப்படாத சுபாவங்கள் எல்லாம் நமக்கு தத்தளிப்பின் பாத்திரமாக இருக்கிறது. All the pride in us, the arrogancy, the haughtiness, all of that is a cup of trembling in our hands. நம்முடைய பொல்லாத சுபாவங்கள் தான் நமக்கு ஜீவிதத்திலே தத்தளிப்பை உண்டாக்குறது. All the wicked characters in us, இந்த those தத்தளிப்பின் பாத்திரத்தை ஆண்டவர் நீக்கி போடணும்னா, if the Lord has to put away the cup of affliction, இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு சொந்தமாகணும்னா, if we have to take this promise, சிறுமைப்பட்டவளாக இருக்க வேண்டும். then we should be humble. தேவன் உன்னை சிறுமைப்படுத்துவார். The Lord will humble you. அது நல்ல நோக்கத்தோடு நீ புரிந்து கொள்ள வேண்டும். But you have to take that with a good. என் பின்னாக்கள நன்மை செய்யறதுக்கு தான் தேவன் இப்ப என்னை சிறுமைப்படுத்துறார். The Lord is afflicting you now so that he can do good. மனுஷங்க உன்னை சிறுமைப்படுத்துவாங்க. Even men will humble you. உனக்குள்ள இருக்கிற சுயபெருமை எல்லாம் உடைந்து போகிறது. But all the self pride in you. தானியேல் தன்னைத்தானே சிறுமைப்படுத்திக் கொண்டான். Daniel humbled himself. இப்ப 21 நாள் உபவாசம் எடுக்கிறோம். எதுக்காக? 21 days you are fasting. நம்மை நாமே சிறுமைப்படுத்திக் கொள்கிறோம். So that we can afflict our own selves. ஹல்லேலூயா. தேவனால் சிறுமைப்படுத்துவது ஒரு அனுபவம். One experience being afflicted by மனுஷன் God. நம்மை சிறுமைப்படுத்துவது மற்றொரு அனுபவம். Or secondly, being நம்மை afflicted நாமே by man. சிறுமைப்படுத்திக் கொள்வது மற்றொரு அனுபவம். Thirdly, afflict our own இப்படிப்பட்ட selves. சிறுமைப்பட்டவருடைய கையில தத்தளிப்பின் பாத்திரத்தை ஆண்டவர் வைக்க மாட்டார், நீக்கி போட்டுருவார். The Lord will remove the cup of trembling from those who have this kind of a அடுத்து humble life. மதுபானம் குடியாமல் வெறி கொண்டவள் யார்? And who is the one who is drunken without wine? மாம்ச வெறியை காண்பிக்கிறது. The wine shows the lust of the flesh. மதுபான வெறி என்பது மாம்சத்தின் கிரியில் அது ஒன்று. The drunkenness, it is one of the works ஆனா of the மதுபானம் குடிக்காமலே வெறி கொள்றாளே அவள் எப்படி? But even without the wine they are drunken. How? ஆவியினாலே நிறைந்து ஜீவிக்கிற வெறி. Being filled with the anointing of the Holy Spirit. அபிஷேகத்தினால நிறைந்து வெறி கொள்வது.
Being filled with the anointing of the Holy Spirit and being drunk in மதுபானம் it. குடிக்கிறது இல்ல, You don't drink wine. நீ மாம்சீகமான வெறிக்கு இடம் கொடுக்கிறது இல்ல, You don't give place to the power of the flesh. மாம்சத்தின் கிரியாகிய வெறி உனக்கு இல்லை, You don't have the drunkenness of the flesh, ஆனால் நீ பரிசுத்த ஆவியினால வெறி கொண்டிருக்கிறாய். but you are drunken by the Holy Spirit. அப்ப அபிஷேகம் உனக்குள்ள வந்துருச்சுனா, When you receive anointing, அபிஷேகம் உனக்குள்ள வந்துருச்சுனா, when you receive the anointing, உனக்குள்ள இருக்கிற தத்தளிப்பின் பாத்திரத்தை அவர் எடுத்து போட்டுருவார். then he will put away the cup of trembling. ஹல்லேலூயா. கையில தத்தளிப்பின் பாத்திரத்தை வச்சிருக்காதீங்க, தூக்கி போட்டுருங்க. Do not have the cup of trembling, you throw it away. அது ஆண்டவரே எடுத்து போறேன்னு சொல்றார். The Lord says he will throw it out. அதுக்கு நீ சிறுமைப்பட்டவளா இருக்க வேண்டும். But you have to be humble. நீ மதுபானம் குடியாமல் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து வெறி கொள்கிறவனா இருக்க வேண்டும். You should not drink but rather be filled with the anointing of the Holy Spirit. அடுத்து நம்முடைய கையில விலங்குகள் இருக்க கூடாது. The final you should not have chains in your hands. எரேமியா 40:4ல கைகளில் விலங்குகள் இருக்க கூடாது. Jeremiah 44. இந்த கைகள் எதையும் செய்யறதுக்கு அடிமைப்படக்கூடாது. You should not allow these hands to be brought on the power of எரேமியா anything. 40:4 படிங்கள். எரேமியா 40:4. இப்பொழுது இது உன் கையில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன். என்னோடி கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்மையா தோன்றினால் வா, நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன். என்னோடி கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்றாய் தோன்றாவிட்டால் இருக்கட்டும். இதோ கைகளில் இருக்கிற விலங்குகளை நான் இன்று நீக்கி போட்டேன். I lose this day of the chains that are in my hands. கையில கூட விலங்குகள் இருக்க கூடாது. We should not have chains in our hands. என்ன அர்த்தம் தெரியுமா? விலங்கு என்பது ஒரு அடிமைத்தனத்தை காண்பிக்கிறது. The chains that shows a bondage. சொல்லுவாங்க இந்த கையில என்னால இந்த பாவத்தை செய்யாம இருக்க முடியல. We cannot avoid sinning with our hands. அப்ப கையில ஒரு விலங்கு போட்டுருக்கு. So there is a chain in our hands. ஒரு தடவை ஒரு பிசாசு துரத்தும்போது while I was chasing out a devil, அந்த பிசாசு சொல்லுச்சு என் கையில ஏதோ அந்த பாவம் செஞ்சு அந்த விலங்கு கட்டப்பட்டது போல இருக்குது. The devil inside is saying because of the sin, அவுத்து விடுங்கன்னு சொல்லுது. And is saying you release me. அப்ப கைகள் விலங்குனால கட்டப்பட்டது போல இருக்குது. It is as if the hands are bound by chains. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பாவத்தை இந்த கையில செஞ்சிட்டே இருந்தேனா உன் கையில விலங்கு போட்டுருக்குன்னு அர்த்தம். If you continuously commit a particular sin with your hands, then you are chained in your hand. சொல்லுங்க நான் ரொம்ப பொறுமையா அடக்கி பார்க்கறேன், ஆனா என்னால முடியல, அடிச்சறேன், கை நீட்டி அடிச்சறேன். Some people say I am trying to be quiet but it is impossible, I strike with my hands. என் மனைவி அடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். I don't want to beat my wife. நானும் பொறுத்து பார்க்கறேன். I am also trying. ஆனா மீறி திடீர்னு அடிச்சறேன். But I still slap her. அப்ப உன்னால அடக்க முடியல. You are not able to control. அந்த பாவத்தை உன் கையில செய்யாம இருக்க முடியல. You can't avoid doing that sin with your hands. அந்த பாவத்தை உன் கையில செஞ்சிரற. Somehow or the other you commit that sin. தீர்மானம் பண்ண இந்த கையை சிலுவையில அறையறேன்னு சொல்ற. You make a decision to crucify the hands of the cross. இனிமே இந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்ற. You say that I will not commit this sin again. கையில இந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொன்னா கூட, but even if you say that you will not do that sin, கை வந்து அந்த பாவத்தை செய்யிறதுக்கு போயிடுது. again that hand is going to commit that sin. அப்ப உன் கையில என்ன போட்டுருக்குது? So what is that in your hand? விலங்கு போட்டுருக்குது. There is a chain. ஆண்டவர் இந்த விலங்கு நம்முடைய கையில இருக்கிறதை விரும்புகிறதில்லை. The Lord does not want chains in our hands. அடுத்து 9வது, ninthly, கள்ளத்தராசு அவன் கையில் இருக்கிறது. He has false balance. ஓசியா 12:7 வாசிக்கும்போது, Hosea 12:7, எப்ராயிமுடைய கையில் கள்ளத்தராசு இருக்கிறதா. in the hand of Ephraim இதை காண்பிக்கிறது. What is it show? அநியாயமா சம்பாதிக்கிறது. Earning by unjust means. பொய் சொல்லி சம்பாதிக்கிறது. Lying and earning. ஏமாத்தி சம்பாதிக்கிறது. Deceiving and earning. ஓசியா 12:7. அவன் வியாபாரி கள்ளத்தராசு அவன் கையில் இருக்கிறது, அநியாயம் செய்ய விரும்புகிறான். அவன் வியாபாரி கள்ளத்தராசு அவன் கையில் இருக்கிறது, அநியாயம் செய்ய விரும்புகிறான். He is a merchant, the balances of deceit are in his hands, he loveth to oppress. அந்த எப்ராயிம் என்ன சொல்கிறான்? What does Ephraim say? நான் ஐஸ்வரியவானானே, I am a rich man, நான் பொருளை சம்பாதித்தேன், I have earned money, நான் பிரயாசப்பட்டு தேடின எல்லாவற்றிலும் பாவமாகி அக்கிரமம் என்னிடத்தில் கண்டுபிடிக்கப்படுவதில்லை என்று சொல்கிறான். He says, in everything that I have labored there is none iniquity in me that was sin. வசனம் படிக்கும்போது was 1 12:1 படிங்கள். எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற் காற்றை பின்தொடர்கிறான், அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி, அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணுகிறான். நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணுகிறான். He increases lying every day. அப்ப பொய் பேசிட்டே இருக்கிறது அவனுடைய வேலை. It is his work to speak lies. நாள்தோறும் பொய் பேசி அதை வர்த்திக்க பண்ணுகிறான். Every day he increases lies and desolation. பொய் பேசுகிறான், he speaks lies, கேட்டை வர்த்திக்க பண்ணுகிறான், increases desolation, அநியாயம் செய்ய விரும்புகிறான், and he wants to commit evil.
ஏமாற்றுகிறான். He cheats. கள்ளத்தராசு அவன் கையில் இருக்கிறது. He has the false balance in his hand. இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் நம்முடைய கையில், இப்படிப்பட்ட கள்ளத்தராசு இருந்துச்சுன்னா, if you have the balances of deceit, கர்த்தர் நம்ம மேல் கோபம் கொள்வார். the Lord will be angry. அதே அதிகாரத்தில் கடைசி வசனம் படிச்சு பாருங்க. எப்ராயிமோ அவரை மிகவும் கோபப்படுத்தினான். Ephraim made the Lord anger to kindle. ஒன்னாம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு, அவன் பொய் பேசினா கேட்டையும் பொய் வர்த்திக்கப்படினான்னு சொல்லியிருக்கிறது. In verse 1 it is mentioned that he spoke lies and worked with deceit. அதே அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் படிங்க. In the same verse read the last verse. எப்ராயிமோ அவரை மிகவும் கோபப்படுத்தினான். சாதாரணமா கோபப்படுத்தல, மிகவும் கோபப்படுத்தினான். கள்ளத்தராசு உங்க கையில் இருந்துச்சுன்னா கர்த்தர் மிகவும் கோபம் கொள்வார். If you have the balances of deceit in your hand, the Lord will be provoked. The Lord's anger will be provoked. இந்த கையில தான் இயேசுவுடைய அப்பத்தை வாங்குறீங்க, வாங்கி புசிக்கிறீங்க ராபோஜனத்துல. இயேசப்பாவுடைய சரீரத்தை வாங்கி புசிக்கிற இந்த கையில கள்ளத்தராசு இருக்கலாமா? If you are taking the Lord's table with these hands and you are taking the blood of the Lord, இயேசுவுடைய மாம்சத்தை வந்து வாங்கி புசிக்கிற கை, இயேசுவுடைய மாம்சத்தை இந்த கையில வாங்கி புசிக்கிறோம். You should take the flesh of the Lord Jesus Christ and eat it with this hands. இந்த கையில வந்து கள்ளத்தராசு வச்சிருக்கலாமா? In these hands can you have balances of deceit? அவன் அநியாயம் செய்ய விரும்புகிறான், அநியாயம் செய்யலாமா? He wants to do iniquity. Can you go behind it? சம்பாதித்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் சம்பாதித்த கொஞ்ச வருமானமே உத்தமம். It is better to have a little increase with just means than to have unjust means and have a great gain. அநியாயமா கோடி கோடி ரூபாய் சம்பாதிக்கிற காட்டிலும் நியாயமாய் ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சா பத்தம். It is better to earn 100 rupees in a right way rather than earning millions of rupees in the wrong way. அநியாயம் செய்வது, ஏமாற்றுவது, பொய் சொல்வது, கேடு செய்வது, பிறர் பொருளை அபகரிப்பது கள்ளத்தராசு வைத்திருக்கிறவருடைய சுபாவங்கள். It is the nature of those that have the balances of deceit to speak lies and have desolation and try to cheat others of their money. ஏமாற்றி பிழைக்கிற அந்த எப்ராயிமேல் கர்த்தர் மிகவும் கோபம் கொண்டார். The Lord was very angry with Ephraim who wanted to cheat ஆகையால் others. அவனுடைய ஆண்டவர் அவனுடைய இரத்தப் பழிகளை அவன் மேல் சுமத்தினார். Which is why the Lord put his blood அவன் upon him. செய்த நிந்தையை அவன் மேல் திருப்புவார். And he will bring the same shame upon him. அதனால நாம் எப்ராயிமை போல கள்ளத்தராசு நம்முடைய கையில வச்சிட்டு இருக்க கூடாது. We should not have balances of deceit in our hands. கடைசியாக நம்முடைய கையில 10வது திருடு இருக்க கூடாது. Finally, you should not have robbery in your hand. எபேசியர் 4:28ல கைகளினால் திருடுகிறவன் இனி திருடாதபடிக்கு சொந்த கையினால வேலை செய்ய வேண்டும். Ephesians 4:28, he that steals should not steal anymore. திருடுகிறவன் இனி திருடாமல் குறிச்சில் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். உங்களுடைய கைகளில் திருடு இருக்க கூடாது. You should not have stealing in your hand. பைபிள் அப்படி யாரு திருடினது யாரு? பைபிள் திருடினது யாரு? Who's the one who stole? ஆகான். Achan. சாபத்தீடான பொருளை திருடி கொண்டு வந்து கூடாரத்து மத்தியில ஒளிச்சு வச்சிட்டான். He stole the accursed thing and kept it under the tent. பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படாதீங்க. Do not desire the things of others. மற்றவங்க பொருளை திருடி கொண்டு வந்து வீட்ல ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா கொண்டு போய் கொடுத்துருங்க. If you have stolen something that belongs to others, you return it. 1 கொரிந்தியர் 6 அதிகாரத்துல சொல்லிருக்கு, திருடர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. 1 Corinthians chapter 6 we see that the thieves do not enter into the kingdom of God. 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கும்போது 1 Corinthians 6:10, திருடர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. the robbers or thieves cannot enter into the kingdom of God. திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரனும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. பாத்தீங்களா, திருடு நம்முடைய கையில இருக்க கூடாது. We should not have robbery in our hands. சர்ச்சுக்குள்ள வந்து கூட இப்ப திருடிட்டு போற ஆரம்பிச்சிட்டாங்க. People come to the church and then steal here. எவ்வளவு துணிகரமான திருடர்கள் பாரு. See how presumptuous தேவனுடைய stealers நியாய they are. தீர்ப்பு அவர்கள் மேல் வரும். The judgment of God will be upon them. ஆகான் திருடி ஒளிச்சு வச்சது மத்தவங்க யாருக்கும் தெரியாது நினைச்சிட்டான். ஆனா ஆண்டவருடைய கண்களுக்கு மறைக்க முடியுமா? Achan stole, he thought no one else knew, but can he hide it from the eyes of கண்கள் God? அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள். The eyes of the Lord are burning fiery furnace. கைகளினால் திருடுகிறவன் இனி திருடாமல் இருக்க வேண்டும். He that stealeth with his hands, he should not steal anymore. நம்முடைய கைகளில் திருடிராதபடி ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டும். We should be very clear, very careful so that இந்த there is no கைகள் robbery எப்படி in இருக்க our வேண்டுமா? hands. So how should be our hands? இது சுத்தமான கைகளாக இருக்க வேண்டும். It should be clean hands. ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்கள். For example, take Abraham. அவன் சொல்கிறான், என்னுடைய கையை நான் உயர்த்துகிறேன். He says, I lift up my hands உன்னதமான தேவனுக்கு நேராக நான் உயர்த்துகிறேன். unto the most high God. பாருங்க, அந்த ராஜாவுடைய பாதரட்சியின் வார் இல்லைன்னா சரட்டை கூட நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி
உன்னதமான தேவனுக்கு நேராக தன் கையை உயர்த்துகிறான். He says, I will not take even a latchet of the shoelace from the king. எவ்வளவு சுத்தமான ஒரு கையோடு இருக்கிறான் பாருங்க. See how clean hands he has. ஆதியாகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவாக்கினேன் என்று நீ சொல்லாதபடி. அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரியாகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். I lift up my hands toward the Lord that made the heaven and the earth. ஹல்லேலூயா. எப்படி ஒரு ஆபிரகாம் ஒரு சுத்த கையோடு இருந்திருக்கார் பாருங்க. See how clean hands Abraham had. பொருளாசை பணாசை அவனுக்குள்ள இல்ல. He had no covetousness or love of money. அந்த சோதோமின் ராஜாவை பார்த்து சொல்கிறார், Looking at the king of Sodom, ஒரு சரட்டையாக வாதரட்சியின் வார் கூட எனக்கு வேண்டாம். I don't need a thread or a shoe latchet. பொருளாசை பணாசை இல்லாதவன், A man devoid of lust of கையை சுத்த money. கைகளாய் உயர்த்துகிறான். That is why he lifts up clean hands. நாமும் கூட சுத்த கைகளை உயர்த்துகளா இருக்க வேண்டும். Even we should be able to lift up our clean hands. பரிசுத்த பவுல் இதை குறித்து சொல்லும்போது, Concerning this, and Paul says, தீமோத்தேயுக்கு சொல்கிறார், writing to Timothy, புருஷர்கள் தங்களுடைய பரிசுத்தமான கைகளை எல்லா இடங்களிலும் உயர்த்தி ஜெபம் பண்ண வேண்டும். let the brothers lift up holy hands and magnify the name of God. 1 தீமோத்தேயின் புத்தகம் வாசிங்கள் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 Timothy 2:8. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். பரிசுத்தமான கைகளை எல்லா இடங்களிலும் உயர்த்தி ஜெபம் பண்ண வேண்டும். You should lift up holy hands and pray. ஹல்லேலூயா. பரிசுத்தமான கைகளை உயர்த்த வேண்டும். You should lift up holy hands எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும். and pray in all places. இந்த ஒரு வசனத்தை நல்ல மனசுல வச்சுக்கோங்க. You keep this word in your mind. சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். He that hath a clean hand, he will become எனக்கு stronger and ஆசீர்வாதம் stronger. இல்லைன்னு சொல்லி ஆண்டவர்ட்ட கேள்வி கேட்காதீங்க. Don't say I don't have anything. ஏன் அந்த சமுதாயத்துல உயர்த்தப்பட முடியலன்னு கேள்வி கேட்காதீங்க. Don't say why can't we lift it up in society. ஏன் நான் மென்மேலும் பலத்து போக முடியவில்லை என்று கேள்வி கேட்காதீங்க. Don't ask the Lord why can't I become stronger and stronger. கைகள் சுத்தமா இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பார். If your hands are clean, then the Lord will definitely உலக bless you. பிரகாரமா கூட பாருங்க, ஒரு ஆளுங்க கை சுத்தமா இருந்தா தான் நம்ம பொருளை வைக்க முடியும். Even in the worldly sense, if only if a place is clean, you can keep உங்க something on பிள்ளைங்க it. அழுக்கான கையோட வந்தா நீங்க அதுல நல்ல பொருளை வைப்பீங்களா? If if some place is dirty, முதல்ல will you என்ன keep a good thing there? கையை கழுவிட்டு வா அப்படி சொல்வீங்க இல்லையா? And you will ask your children even to wash their hands. அதுபோலதான் நம்முடைய பரமபிதா நமக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். Which is in the same way the spiritual father also wants to give us good things. கிருபைகளை தர ஆயத்தமா இருக்கிறார். He is ready to give us gifts and எல்லா talents. நன்மைகளையும் உபகாரங்களையும் தர ஆயத்தமா இருக்கிறார். He is ready to give us all good things in our hands. ஆனால் நம்முடைய கைகளை சுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். But we should make our hands இந்த clean. கைகள கரை இருக்க கூடாது. There should not be any spot. இந்த கைகள அக்கிரமம் இருக்க கூடாது. There should not be any இந்த iniquity. கைகள இரத்தம் இருக்க கூடாது. There should not be any blood. இந்த கைகள அந்நிய தெய்வங்கள் இருக்க கூடாது. There should not be any strange gods. இந்த கைகள சபிக்கப்பட்ட பொருள் இருக்க கூடாது. There should not be any accursed thing. இந்த கைகள பரிதானம் இருக்க கூடாது. There should not be any gifts or bribes. தீவினை இருக்க கூடாது. There should not be any violence. கொடுமை இருக்க கூடாது. There should not be any violence or cruelty. மாத்திரம் இந்த கையில இருக்க கூடாது. You should not have the vessel of trembling. கையில விலங்குகள் இருக்க கூடாது. You should not have chains. கள்ள தராசு இருக்க கூடாது. There should not be a false கையில balance. திருடு இருக்க கூடாது. You should not have any இது stealing. பரிசுத்தமான கையா இருக்க வேண்டும். These hands should be holy. ஒரு காலத்துல இந்த கையில பாவம் செஞ்சீங்க. In the days past you committed இந்த mistake கையை with கொண்டு these hands. சிலுவையில் அறைஞ்சிருங்க. But now you take a decision and crucify them on the cross. சிலுவையில் அறைஞ்சிருங்க. Right now you crucify the things with the hands of the cross. இந்த கையோட உடன்படிக்கை பண்ணுங்க. You make a covenant with your hands. ஆண்டவரே இந்த கையில நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். Lord, I will not commit any sin with my hands. நீதியின் ஆயுதமாக ஒப்புக்கொடுக்கிறேன். Lord, I surrender my hands as instruments of righteousness. நடப்பிக்கும்படிக்கு Lord, I surrender myself to live a holy life. பரிசுத்தத்தை நடப்பிக்கும்படிக்கு In order to work holiness. தேவனுக்கு அடிமையாக As a slave to God. இந்த கையை நான் பலிபீடத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். I surrender my hands on the altar. கண்களை மூடி கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் தாழ்த்துங்கள். Close your eyes, you humble yourself in the presence of God. சுத்தமான கைகள் உள்ளவன், he that hath clean hands, அவருடைய பர்வதத்தில் ஏறுவார். he shall ascend to the temple of அவருடைய God. பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவார். He will dwell in his holy hill. நாமெல்லாரும் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். We
are all ones who are called to be in the holy hill of God. அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைத்திருக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். We are called to be established in his holy presence. ஆகையால் நம்முடைய கைகளை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். Which is why you need to sanctify your hands. கைகள் சுத்திகரிக்கப்படாவிட்டால் If your hands are not sanctified, நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் நான் கேளேன்னு சொல்றார் ஆண்டவர். even if you pray, the Lord will not hear. நீங்க எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்க மாட்டாரா? No matter how much you pray, the Lord will not answer. கைகளை சுத்திகரித்துக் கொண்டால் If you sanctify your hands, ஜெபிச்ச உடனே கர்த்தர் பதில் கொடுப்பார். as soon as you pray, the Lord will give an answer. தாவீது சொல்கிறான், கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக நீர் எனக்கு சரி கட்டினீர். He says, according to the cleanness of my hands, you have given me. என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக நீர் எனக்கு சரி கட்டினீர். Lord, according to the cleanliness of my hands, you have given me. உன்னுடைய கைகளில் எவ்வளவு சுத்தம் இருக்கிறதோ As much as cleanness into your hands, தக்கதாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க to போகிறார். that extent, the Lord will bless you. கண்களை மூடி முழங்கால் படிட்டு கர்த்தரின் சமூகத்தில் கொஞ்ச நேரம் காத்திருங்கள். You close your eyes and wait in the presence of God. நாம் கூட்டத்தை முடிக்க போகிறோம். We're going to close the meeting. ஓ கர்த்தர் நம்ம எல்லாருடைய கைகளையும் சுத்திகரிக்க விரும்புகிறார். The Lord wants to cleanse all of our அவருடைய hands. இரத்தம் நம்முடைய கைகளில் தெளிக்கப்படட்டும். Let his blood be shed in our கர்த்தாவே hands. என்னுடைய கைகள் சுத்தமான கைகளாய் மாறட்டும். Lord, my hands should become clean. சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். He that hath clean hands will continue to grow. ஆண்டவரிடத்தில் தாழ்த்திக் கொண்டே இருங்கள். You humble yourself. இதோ Praise the God. இயேசுவின் இரத்தம் நம்முடைய கைகளில் தெளிக்கப்பட போகிறது. The blood of the Lord Jesus Christ is going to be sprinkled in our hands. எல்லாரும் தீர்மானம் பண்ணுங்கள். You take all of us. Let என்னுடைய us take கையை நான் this step. சிலுவையில் அறைகிறேன். I crucify my hands on the என்னுடைய கையை cross. நான் சிலுவையில் அறைகிறேன். I crucify my இந்த hands on the கையில நான் இனி cross. பாவம் செய்ய மாட்டேன். I will not commit any sin with my என்னுடைய hands. கையை ஒரு நீதியின் ஆயுதமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். I surrender my hands as instruments of righteousness பரிசுத்தத்தை நடப்பிக்கும்படிக்கு in order to fulfill holiness. தேவனுக்கு அடிமையாக என் கரத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். I surrender my hands as a slave to God. என்னுடைய கையை நீ சுத்திகரியும் ஆண்டவரே. Lord, sanctify my hands. பரிசுத்தமான உடைய கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். Lord, lift up holy hands and glorify the name of God. கர்த்தர் நம்முடைய கைகளை காண்கிறார். The Lord is able to see our hands. பரலோகம் நம்முடைய கைகளை காண்கிறது. The Lord is able to, the heaven is seeing our கைகளை hands. தெளிக்கப்படுகிறது. He knows our state. அவருடைய இரத்தம் நம்முடைய கைகளில் தெளிக்கப்படுகிறது. His blood is being sprinkled on our hands. சுத்தமான கைகளாய் நம்முடைய கைகள் மாற்றப்படுகிறது. Our hands are made into clean hands. அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல As he is holy, நாமும் சுத்தமுள்ளவராய் இருக்க வேண்டும் என்றால் if we also have to be holy, நம்முடைய கைகள் சுத்தமான கைகளாய் மாறட்டும். then let our hands become clean. ஓ நம்முடைய கைகள் சுத்தமான கைகளாய் மாறட்டும். Let our hands become clean hands. நம்முடைய பாளையம் சுத்தமான பாளையமாய் இருக்கட்டும். Let our camp be clean. அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல நம்மை சுத்திகரித்துக் கொள்வோமாக. As he is clean, let us also cleanse ourselves. வாயை திறந்து ஆண்டவரிடத்தில் சொல்லிக்கொண்டே இருங்கள். Open your mouth and confess to என் God. கைகளில் கொடுமை காணப்பட வேண்டாம். Lord, I should not have violence in என் my கைகளில் hand. தீவினை காணப்பட வேண்டாம். I don't need cruelty in my என் hand. கைகளில் இரத்தம் காணப்பட வேண்டாம். I should not have blood in my hand. தத்தளிப்பின் பாத்திரம் காணப்பட வேண்டாம். I don't need the cup of trembling. விலங்குகள் காணப்பட வேண்டாம். I don't need chains. கள்ளத்தராசு காணப்பட வேண்டாம். I don't need false balance. திருடு காணப்பட வேண்டாம். I don't need stealing. சபிக்கப்பட்ட பொருள் காணப்பட I don't வேண்டாம். need an accursed thing. அந்நிய தெய்வங்கள் காணப்பட வேண்டாம். I don't need strange gods. பரிதானம் காணப்பட வேண்டாம். I don't need gifts. என் கைகளை சுத்திகரியும் ஆண்டவரே. Oh, Lord, cleanse my hand. கர்த்தருடைய இரத்தத்தினால் நம்முடைய கைகளை சுத்திகரிக்கிறார். Lord is cleansing you with his blood. கழுவி சுத்திகரிக்கிறார். He is cleansing your hands. ஒப்புக்கொடுப்போமாக. Surrender yourself. அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போது நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்வோமாக. As he is holy, let us also cleanse ourselves. நம்முடைய கைகள் சுத்தமான கைகளாய் மாறட்டும். Let our hands become clean hands. பரலோகம் அதை காணட்டும். And may heaven see that. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். The Lord is blessing them. அவர்கள் மென்மேலும் பலத்து போவார்கள். And they will continue to grow. பெரிய காரியங்களை நீ செய்வாய். You will do great things. மென்மேலும் பலப்படுவாய். And you will become stronger and அவருடைய வருகையில் நீ stronger. எடுத்துக்கொள்ளப்படுவாய். And you will be caught up with the அவர் coming of வெளிப்படும் போது Jesus. அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பாய். And you will see Jesus as he is. ஆமென்.